ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மெய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்ம ஆண்டவர் யாரு? ஒரு நல்ல மெய்ப்பன். ஆமென். இங்க வசனம் சொல்கிறது, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பாரா. தேவ பிள்ளையில நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் புல்லுள்ளடைகளை மேய்த்து அமர்ந்த தண்ணியில் நடத்துகிறார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாய் நம்ம ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு மெய்ப்பனுங்க. அவர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு மெய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகளை எங்கெல்லாம் மேய்க்க வேண்டும் என்று, ஆடுகளை எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று, ஆடுகளை எப்படியெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டும் என்று அவர் நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்கிறது, அவர் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, குட்டிகளை என்ன செய்கிறாரா? தாம் புயத்தினால், அப்படின்னா தன்னுடைய கரத்தினால அவர் சேர்த்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆமீன். ஆண்டவர் கரத்தில் தான் நீங்கள நான் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். மெய்ப்பன், ஜீவனை கொடுத்த மெய்ப்பன் குட்டிகளை என்ன செய்யறா? தாம் புயத்தினால சேர்த்து கொள்கிறார். ஏன் அவர் புயத்தினால சேர்த்து கொள்கிறார்னா, சங்கீதலின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 10வது வசனம் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். ஆமென். உமது வல்லமையான புயத்தினால சத்துருக்களை சிதறடித்தீராம். இந்த குட்டி ஆடுங்க தெரியாம அங்க இங்க போயிடும். ஆமென். துஷ்ட மிருகம் வந்து அந்த ஆடுகளை பிடிச்சிடும், சாப்பிட்டுடும், அது சேதம் உண்டாக்கிடும். அதனால தான் அவருடைய வல்லமையான புயத்தினால எதிராளிகளை, ஆமென், துஷ்ட மிருகங்களை, தெய்வ பிள்ளைகளை, சத்துருக்களை சிதறடித்தி. தெய்வ பிள்ளைகளை, நீங்களும் நான் ஆண்டருக்கு பிள்ளையா இருக்கிறல்ல, ஆமென். ஒரு நாளும் ஆமென் அவர் சத்துரு கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அதனால தான் சங்கீதம் 23 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறாரா. அல்லேலூயா. மெய்ப்பனுடைய வேலை அதுதாங்க. அவர் புயத்தில் நீங்களும் நான் இருக்கிறோம். பயப்படாதீங்க. ஐயோ யாருன்னா மேற்கொண்டுருவாங்களோ, இந்த மனுஷர் மேற்கொண்டுருவாங்களோ, சூழ்நிலை மேற்கொண்டுருமோ, இந்த மந்திரம் மேற்கொண்டுருமோ, எதெல்லாம் குறித்து நீங்கள் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல மெய்ப்பன் இருக்கிறாரு. அந்த மெய்ப்பன் தாம் புயத்தில், அவருடைய புயத்தினால் உங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமீன். அப்போ மெய்ப்பனுடைய கரத்தில், புயத்தில் நீங்களான இருக்கும்போது ஏன் பயப்பட சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மடியிலே சுமந்து. அல்லேலூயா. பாருங்க, அவர் தன் கரத்தில் சேர்த்து வைத்துக் கொள்கிறது மாத்திரம் இல்லாமல் தன் மடியிலே சுமந்து கொள்கிறாரா. நீங்கள நானும் அவர் மடியில் இருக்கிறேங்க, அப்பா மடியில் இருக்கிறேங்க. ஒரு தாய் தான் குழந்தைய தான் மார்பில் போட்டு 2 தட்டு தட்டும்போது அந்த குழந்தைக்கு எவ்வளோ சுகமாக இருக்குன்னு தெரியுமா? ஆமீன். தான் மடியில் போட்டு அந்த குழந்தைய அப்படியே சீராட்டும் போது எல்லா கவலைகளும் மறந்துடும். தெய்வ பிள்ளைகள், நீங்களானோ அவரோட மடியில் தான் இருக்கிறோம். ஆமே. உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனிதன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போறது போல. ஆமேன். இதுவரையிலும் அந்த பாலும் தேனும் ஓடுற கானான் வரையிலும் அவர் தான் உங்களை சுமந்து கொண்டார். தெய்வ பிள்ளையில, உங்களை பரலோக ராஜ்யம் சேர்க்கிற வரையிலும் உங்கள் வாழ்நாள் முழுதும் கர்த்தர் உங்களை சுமப்பார். பயப்படாதீங்க. நீங்கள் அவர் புயத்தில் இருக்கிறீங்க, அவர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமே, கடைசியாக கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவாரா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில், அந்த குட்டி போட ஆயத்தமாக இருக்கிற கர்ப்பம் தரிக்கப்பட்ட ஆடுகளை மெதுவாய் நடத்துவாரா. ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. அவர் ஒரு மெய்ப்பன். அவர் உங்களுடைய புல்லுள்ளடைகளில் மேய்ப்பார். உங்களை அமர்ந்த தண்ணியில் நடத்துவார். அவர்களுக்கு புயத்தினால சேர்த்து வைப்பார். ஒரு சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களை சுமந்து மெதுவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுவரை நடத்தினவர்
இனி உங்களை நிச்சயமா அற்புதமாக நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மெய்ப்பனை போல எங்களை சுமந்து ஆண்டவரே எங்களை அற்புதமாய் நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. இப்போது கூட யாரார் என்னென்ன காரியத்தில் பயந்து போய் சத்துருக்களுக்காக பயந்து போயிருக்காங்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் புயம் வெளிப்பட்டுட்டுங்கப்பா, பாதுகாக்கட்டும்ப்பா. நீங்கள் சுமந்து கொண்டு வருகிற தயவு காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்துக்கிறோம் அன்றரை. எங்களை புல்லுள்ள இடங்களை மேய்க்குது அமர்ந்த தண்ணீரை நடத்துகிற காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்குள்ள வழி நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நல்ல மேய்ப்பன் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.